ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் ரூத் டெய்லர் பேசுகிறேன். நம்ம அன்னைக்கு ஜாக்கெட்டில் வந்து பின் பார்ட்டு, முன் பார்ட்டு, பட்டி எல்லாம் நம்ம வெட்டி பார்த்தோம். இப்போ வந்து உங்களுக்கு நான் கை எப்படி வெட்டணும்னு நான் சொல்லி தர போகிறேன். நம்ம 3 எண்ணமும் வெட்டி பார்த்தாச்சு. பின் பார்ட்டு வெட்டியாச்சு, முன் பார்ட்டு வெட்டியாச்சு, அன்னைக்கு பட்டியும் நம்ம வெட்டிட்டோம். இப்போ 3 நம்ம வெட்டியாச்சு. இப்போ வந்து நான் வந்து கை வெட்டி காமிக்க போகிறேன் உங்களுக்கு. கை எப்படி வெட்டணும்னு பார்த்துக்கோங்க. இப்போ 2 துணி வந்து மடிப்பில் இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள், இது கரைப்பகுதி, இது ஜாயின் பகுதி. அது கரைப்பகுதி, இது ஜாயின் பகுதி. இதை அப்படியே மடிச்சிருங்க, 2ஆக மடிச்சிருங்க, 2ஆக மடித்து போட்டுருங்க. இதை 2ஆக எப்படினாலும் 2ஆக மடித்து போட்டுருங்க. 2ஆக மடித்து போட்டுட்டு இப்போ வந்து கை மடித்து தைக்கணும். இது சாதா ஜாக்கெட்டில், அதனால் கை மடித்து தைக்கிறதுக்காக நான் இப்போ வந்து இதில் வந்து ஒரு 1.5 இன்ச்சு வச்சுருக்கேன். 1.5 இன்ச்சு இதில் நான் வச்சு மார்க் பண்ணுறேன். நம்ம மடித்து தைக்கணும்ல, அதுக்காக 1.5 இன்ச்சு நான் இப்போ இதில் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த சட்டையில் வந்து, இந்த அளவு சட்டையில் பார்த்திங்கன்னா எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்ப்போம். கை நீளம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த அளவு சட்டை எடுத்துக்கோங்க. உங்கள் அளவு சட்டையை நீங்கள் இப்படி எடுத்துக்கோங்க. உங்கள் அளவு சட்டையை எடுத்துட்டு பார்த்துக்கோங்க. இதில் இப்படி பாருங்கள், இந்த ஷோல்டர்லேருந்து இந்த ஜாயிண்ட் இருக்குல்ல, இந்த கை ஜாயிண்ட்லேருந்து இந்த எண்டு வரை எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தா இவங்களுக்கு 5.5 இருக்குது. பாருங்கள், இவங்களுக்கு 5.5 இருக்குது. நீங்கள் உங்கள் ஜாக்கெட் எடுத்து இது எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இது எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாருங்கள். உங்கள் ஜாக்கெட்டில் இந்த ஷோல்டர்லேருந்து, புரியுதா? ஷோல்டர் வந்து நீங்கள் இப்படி வச்சு, இப்படி எந்த கையில் எடுத்தாலும் சரி, எந்த கையிலனாலும் நீங்கள் எடுக்கலாம். இடது கையோ வலது கையோ எதுலனாலும் இந்த ஜாயிண்ட் பகுதி இருக்கு இல்லையா, ஷோல்டர்லேருந்து ஜாயின் பண்ணியிருக்கோம்னா அந்த ஜாயிண்ட்லேருந்து எவ்வளோ இருக்குதுன்னு நீங்கள் இன்ச்சு கணக்கில் பார்த்துக்கோங்க. இதான் இன்ச்சு கணக்கு பார்த்தா இவங்களுக்கு 5.5, 5.25 வருது. 5.5, 5.25 பாருங்கள், 5.25 வருது. 5.25 வருது. இப்போ வந்து இவங்களுக்கு 5.25 வருது. இதில் வந்து 1/2 இன்ச்சு நம்ம வந்து, சரி 5.25 வச்சே சொல்லி தரேனே. இப்போ பாருங்கள், இவங்களுக்கு 5.25 நான் இதில் வைக்க டேப் வச்சு 5.25 வச்சுக்கிட்டேன். பாருங்கள், 5.25 இவங்களுக்கு ரெடி அளவு. இது கையோட அளவு 5.25. இது மடித்து தைக்கிறதுக்கு, இது வந்து கணக்கில் சேர்க்கக்கூடாது, இது மடித்து தைக்கிறதுக்கு. இதுதான் இவங்க சட்டையோட உயரம் வந்து இவங்களுக்கு 5.25 வருது. இங்கே 5.25, இங்கே நம்ம மொத்தமாக 5.25 நம்ம வரைஞ்சாச்சு. இப்போ இதில் வந்து ஒரு கோடு போட்டுக்கிடுவோம். கோடு போட்டாச்சு. இப்போ இவங்களுக்கு இந்த 5.25 இருக்குல்ல, இது வந்து ரெடி அளவு. இப்போ இவங்களுக்கு கை ஜாயிண்ட்டுக்கு நம்ம ஒரு 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ வைக்கணும். இப்போது நான் வந்து ஒரு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு வைக்கணேன். 1/4 இன்ச்சு வைக்கேன். இவங்களுக்கு வந்து நான் 1/4 இன்ச்சு வைக்கேன் ஜாயிண்ட்டுக்கு. ஜாயிண்ட் மேலே ஜாயிண்ட் போகும் இல்லையா, இந்த ஜாயிண்ட் போகணும்ல, இந்த ஜாயிண்ட்டுக்காக தான் இந்த கொடுத்துருக்காங்கல்ல, இந்த ஜாயிண்ட்டு தான் இந்த 1/4 இன்ச்சு நம்ம விடுறது. ரைட்டாக விட்டுருக்கோம். இப்போ இவங்களுக்கு இந்த சுற்றளவு இது எவ்வளவுன்னு பார்க்கணும். இது எவ்வளவுன்னு பார்க்கணும். உங்களுக்கு அப்படி உங்களுக்கு ஜாக்கெட்டு, உங்கள் ஜாக்கெட்டில் நீங்கள் இப்படி நீங்கள் அளவெடுக்கிறது உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருந்தால் ஒன்று சொல்கிறேங்க. பாருங்கள், குழப்பமே வேண்டாம், இப்படியே போட்டுருங்க. கையை எப்படியே போட்டுருங்க, வேறு பிரச்சனையே இல்லை. இது வந்து தையலுக்கு, உங்கள் அளவு ஜாக்கெட் எடுங்க, எப்படி போடுங்க. இதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தடு தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கையில். பாருங்கள், இது வந்து இந்த கோடு போட்டிருக்கோம்ல, இது வந்து நம்ம மடித்து தைச்சு உள்ளே போயிடும். அப்போ ஜாக்கெட் கரெக்டாக வந்துடும். சரியா? இது வந்து இப்படி போட்டுக்கிட்டு பாருங்கள், இது ரெடி அளவு. நான் ஃபஸ்ட்டு கோடு போட்டிருக்கோம்ல, ரெடி அளவு. இதில் நீங்கள் வந்து இந்த ரெடி அளவில் ஒரு கோடு, இந்த ரெடி அளவு இது
இதுதான் ஜாயின். இது அதுக்கப்புறம் தையலுக்காக இது 1/4 இன்ச். இப்போ இந்த 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 சுற்றளவு இருக்குல்ல, கை சுற்றளவை நீங்கள் இப்படி வச்சுக்கிட்டு இந்த ஜாயிண்ட்டுக்கிட்ட நல்லா இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த கை சுற்றளவை பார்க்கணும். அப்படி இதில் ஒரு கோடு இப்படி போட்டுக்கோங்க. இப்போ இந்த இந்த இடத்துல இருந்து இந்த சுற்றளவு இருக்குல்ல, இதில் இருந்து இதை நல்லா இப்படி வச்சுக்கோங்க. இதை நல்ல, ஏன்னா உங்களுக்கு அக்குள் வந்து இந்த இருக்குது. அக்குள் என்ன எங்கே இருக்குன்னா இங்கேயும் கரெக்டாக வச்சுக்கோங்க, இங்கேயும் கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ இங்கே மார்க் பண்ணியாச்சு. இதில் இருந்து இந்த தையல், இந்த அக்குள் தையல் இருக்குல்ல, இந்த ஜாயிண்ட்லேருந்து இந்த அக்குள் தையல் வந்து என்ன இருக்குது, இதில் 1/4 இன்ச்சு மேலே, ரெடி அளவு இது 1/4 இன்ச்சு மேலே போடுங்க. ஏன்னா தையலுக்காக தான் 1/4 இன்ச்சு தையல்னா இருக்குது. தையலுக்கு மேலே 1/4 இன்ச்சு உங்களை போட சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு இந்த சட்டை வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ நீங்கள் இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம வரைஞ்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இருக்குது தையல், இது வந்து இந்த இருக்குது. அவங்களுக்கு நான் இது உங்களுக்கு கோடு போட்டிருந்தேன், ஆனால் வந்து இப்போ உங்களுக்கு புரியுன்னு நினைக்கேன். அவங்களுக்கு ரெடி அளவு இது வந்துச்சு, கரெக்டாக நான் போட்டது சரிதான். இது வந்து ஜாயிண்ட்டுக்காக. இப்போ இதை வந்து இப்படியே என்ன பாருங்கள், இப்படியே வளைச்சி பாருங்கள். நான் இந்த ஜாயிண்டில் கொண்டு முடிச்சிருக்கேன். இப்போ வந்து இது இப்படி அக்குள் பகுதி இந்த வருதா இப்படி ஜாயிண்ட்டு இப்படி கொண்டு வந்து இப்படி விட்டாச்சு. புரியுதா? நான் உங்களுக்கு கை வளைச்சிலாம் இப்போ நான் சொல்லி தர மாட்டேன். ஏன்னா அது நானே எப்போவுமே தைக்கும்போது தான் 2 கையும் தனித்தனியாக எடுத்து ஜாயின் பண்ண போகும்போது தான், வலது கை இடது கையும் ஜாயின் பண்ண போகும்போது தான் அதில் லைட்டாக நான் வந்து வளைச்சி விடுவேன். அதனே உங்களுக்கு சொல்லி தரேன். இப்போ வந்து எப்படி தாங்க, இவ்வளோதான். நம்ம கை ஜாயிண்ட் வச்சு நம்ம போட்டாச்சு. இன்னும் பாருங்கள், திரும்பவும் சொல்கிறேன். இப்படி எடுத்துக்கோங்க. இப்படி வச்சுட்டு இந்த ஜாயிண்டில் ஒரு தையல், ரெடி அளவில் ஒரு தையல், மேலே 1/4 இன்ச்சு நம்ம பிடிச்சி தைக்கிறதுக்கு. அப்புறம் இதை வந்து இப்படி வச்சுட்டு இதை நல்லா வச்சுட்டு இதில் ஒரு ஜாயிண்ட் சுற்றளவு வேணும் இல்லையா, கை சுற்றளவு. அப்புறம் இந்த அக்குள்ள இந்த சைடு ஜாயிண்டில் ரெடி அளவு, இது ரெடி அளவு என்ன இருக்குது, கோடு என்ன இருக்குது, அதுக்கு மேலே 1/4 இன்ச், அதுக்கு மேலே 1/4 இன்ச் ரெடி அளவு இது, அதுக்கு மேலே 1/4 இன்ச். அவ்வளோதான். அதை எடுத்துட்டு இதை இப்படி வரைஞ்சி விட்டு இப்போ இதை நம்ம வெட்டி எடுத்துடலாம். இது ரெடி அளவு, இது வந்து கை ரெடி அளவு, இது ஜாயிண்ட்டுக்கு. இது நம்ம எக்ஸ்ட்ரா துணி, எக்ஸ்ட்ரா நமக்கு வேணும்ல, அதனால் இது ரெடி அளவு. இது வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து நம்ம தையலுக்காக விடுறது இது. அதனால் இதான் கை பார்த்துக்கோங்க. நம்ம கை வெட்டியாச்சு. இது ஒரு மெத்தடுங்க, கை வெட்டுறதில்ல இது ஒரு மெத்தடு. ஆனால் என் மெத்தடு வந்து என் மெத்தடில் சொல்லி தந்த இது நான் இப்படியும் வெட்டுவேன். ஆனால் இதை விட இது வந்து இந்த இப்படி வளைஞ்சி வர்றது பார்த்தோன்னா உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். கொஞ்சம் இதை நம்ம எப்படி வெட்டுவோம், எப்படி ஜாயின் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். ஆனால் இன்னொரு மெத்தடில் கை வெட்டுவேன் நான். அதை நான் உங்களுக்கு இன்னொரு பதிவில் சொல்லி தரேன். அந்த வெட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை விட அது நல்ல ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது இப்படி வளைவை பார்த்தோன்னே உங்களுக்கு ஐயோ நம்ம ஜாயின் பண்ணும்போது எப்படி ஜாயின் பண்ண போகிறோம், மேலே கீழே வளையுமே, இதை எப்படி நம்ம இது பண்ண போகிறோம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இன்னொரு முறை இருக்குது ஜாயின் பண்ண, இன்னொரு முறை வந்து கை வெட்டுறதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அது இந்த மாதிரிலாம் உங்களுக்கு இப்படிலாம் வளைஞ்சி இப்படிலாம் அது அழகாக வரும். நான் அதை உங்களுக்கு சொல்லித்தரேன். அது வந்து நான் வந்து எப்போவுமே அப்படி தான் வெட்டுவேன். இது இப்போ இந்த ஜாக்கெட்டில் வந்து இப்படி வெட்டியிருக்கனால நான் இப்படி வெட்டியிருக்கேன். இதையும் அழகாக ஈஸியாக ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு இதை நான் ஈஸியாக சொல்லி தந்திருக்கேன். உங்களுக்கு இதில் ஏதாவது புரியலைன்னா என்கிட்ட நீங்கள் கேட்கலாம். நான் மறுபடியும் உங்களுக்கு கை இன்னொரு முறை எப்படி வெட்டணும், இது உங்களுக்கு நான் இது தைக்கும்போது உங்களுக்கு நான் வந்து சொல்லி காமிக்கேன் எப்படி தைக்கணும்னு. இந்த ஜாக்கெட்டை வந்து உங்களுக்கு சொல்லி காமிக்கேன். நீங்கள் இதை பாருங்கள். ஓகேவா? பாய்.